கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் 2 வசனம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதினிடத்துல அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு ராஜாவா இருந்தார், சவுலுக்காக பயந்து ஓடினார். ஆனாலும் எந்த மனிதனிடத்திலையும் தன் பிரச்சனையை அவர் சொல்லவில்லை. கர்த்தருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாருக்கு முன்பாக நம்ம பிரச்சனையை காண்பிக்கிறோம்? யாருக்கு முன்பாக முக சோர்வாய் வைத்திருக்கிறோம்? மனிதர்கள் என்னை விசாரிக்க வேண்டும், ஏன் முகம் வாடி இருக்குன்னு சொல்லி அவங்கெல்லாம் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா தாவீது அப்படி அல்ல. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவ்வளவு மனசுல சஞ்சலம், அவ்வளவு போராட்டம். கெபில இருக்கிறாரு, வெளியே நடமாட முடியல. தேவனால் அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனாலும் சரீரத்தை உயிருக்கு பயந்து ஓடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏற்ற காலம் வரைக்கும் காத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். ஏன் ஆண்டவர் இப்படி ஓடணும்? ஏன் ஊற்றுகிறார்? அவருக்கு முன்பாக நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் நெருக்கத்தை சொல்றார். ஐயோ, நான் இவ்வளவு நெருக்கப்படுறேன், இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன் என்று அறிக்கையிடுறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளும் அப்படிதான். மனிதர்கள் மூலமாய் பல நெருக்கங்கள், வார்த்தையின் மூலமாய் பல காயங்கள். ஒரே ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம் நெருக்கத்தையும் நம் சஞ்சலத்தையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர்கிட்டயே விழுந்து கிடப்போம். மற்ற மனிதத்துல மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா கர்த்தரை ஆராதிப்போம், தேவனை உயர்த்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு என்று வேதம் சொல்லுது. அவர்கிட்ட மனமகிழ்ச்சியா இருந்து ஜெபிக்கிற நேரத்துல சஞ்சலத்தை ஊத்திருங்க. அவர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். எந்த மனிதனையும் தேடி மனிதனை சார்ந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும். எங்க சஞ்சலம் ஆண்டவரை ஊற்றுகிறோம், இங்க நெருக்கத்தை அறிக்கையிடுகிறோம்ப்பா. இதுல இருந்து நீர் எங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன். இந்த நாள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.